بسم الله الرحمن الرحيم. أو تصيب من السماء فيه بالغات ورعد وضباب يجعلون أصابعهم في آذانهم من الصواعق حذر الموت والله محيط بالكافرين يكاد البرق يخطف أبصارهم இதாயத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்களுக்கு ஒன்றாக சொல்லப்பட்டது. முனாசிக்கள் அவர்கள் மீது 2 வகையான மக்கள் இருக்கிறார்கள். அதில் ஒரு வகையான முனாசிக்குகளை இதற்கு முன்னால் உள்ள வசனம் மசலுக்கும் கமசரியில் டிஸ்கவுத்தவனாரா அந்த வசனத்தில் அல்லாஹ் பேசினால் இது 2வது வகையான முனாசிக்குகளை பற்றி அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசி இருக்கிறார். அந்த முனாஃபிக்குகளை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்களை சொல்லப்பட்டது. முனாஃபிக்குகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, அவர்தன் பூமிகளுக்கு பின்னால் தன்னை தற்காத்து போவதற்காக வேண்டி பூமிகளுக்கு பின்னால் இருப்பார். தன்னுடைய உயிரை கொள்வது அதை நான் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேற ஒன்றும் காரணம் கிடையாது. மறுமையிலேயும் நாளைக்கு சியாமத்துடைய நாளிலேயும் பூமிகளுக்கு பின்னால் நுனிகளினுடைய உயிரினேதான் அவர்கள் போவார்கள். ஆனால் பிறகு அவர்களுடைய ஒளி அணைந்து விடுவது. அவர்களிடத்தில் சொல்லப்படுவது, நீங்கள் போய் உங்கள் உணியை போய் வாங்கிட்டு வாங்க அப்படி. பிறகு பூமிகளுக்கும் முனாசிக்குகளுக்கும் நடுவில் சுவர் எழுப்பப்படும். அதிலே முனாசிக்குகள் இருக்கக்கூடிய இடம் அதாதாகவும் ஆத்தினு சீர் ரஹ்மான் வதாகிரு பூமி திபலீட்டின் அதாப். முனாசிக்குகள் இருக்கக்கூடிய இடத்திலே அதாபும் பூமிகள் இருக்கக்கூடிய இடத்தினர் அங்கே ரகுவத்தும் இருக்கும் என்று அல்லாஹ் பிரதானியை பேசிய செய்திகளில் 5 உங்களுக்கு சொல்லப்பட்டது. ஹதீஸ் ஷரீஃபில் இருக்கக்கூடிய செய்திகள் ஒரு சில செய்திகளை கேளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில பூமிகளுக்கு நாளைக்கு மறுமையில் மதீனாவிலே இருந்து அதல் வரையிலும் பிரகாசம் கிடைக்கும். அதன் அப்படிங்கிறது ஒரு பதவி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. மதீனாவிலே இருந்து அவன் வரையிலும் பிரகாசம் கிடைக்கும். சில பேருக்கு அதை விட கம்மியாக கிடைக்கும், சில பேருக்கு அதையும் விட கம்மியான கிடைக்கும். எவ்வளவு கம்மியாக அப்படின்னு சொன்னால், வெறுமனே கால் வைக்கக்கூடிய இடம் வரையும் தான் அவர்களுக்கு பிரகாசம் கிடைக்கும். இப்படி நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதன் தலீலிலே இருக்கிறது. அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஈமான் வாழாதவருக்கு, ஈமான் தாடிகளுக்கு அவர்களுடைய அமல்களுக்கு பொதுவாக பிரகாசம் கிடைக்கும். சில பேருக்கு பேரித்த மரத்தினுடைய அளவுக்கு, சில பேருக்கு அதற்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய நீளம் அளவுக்கு, சில பேருக்கு கட்டை விரல் அளவுக்குத்தான் அவர்களுக்கு பிரகாசம் கிடைக்கும். அது சமய அழையிடும் போகும் சமய வழியிலே அது வெளிச்சமானதாக இருக்கும். இப்னு அபி ஹாத்திமின் இருக்கிறது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த முனாஃபிக்குகளுக்கும் ஒளி கிடைக்கும், ஆனால் அவர்களினுடைய அமல்களுக்கு பொதுவாகத்தான் அவனுடைய எல்லா அமல் செஞ்சாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு ஒளி கிடைக்கும். ஓதிவனுக்கும் ஒளி கிடைக்கும், அது அவர்களுடைய அமல்களுக்கு தகுந்த மாதிரி. அந்த ஒளியை துணால் ஸலாத்துல் வஸ்வஸின் பானத்தை படுத்த வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவதைப் போல, வயந்திற்கும் இன்னா வாரிதுஹா, எல்லாரும் அந்த ஸலாத்துல் வஸ்வஸினை கடந்து தான் ஆக வேண்டும். ஸோ அந்த ஸலாத்துல் வஸ்வஸினை கடப்பதற்கு இந்த ஒளிதான் அது ஒரு உதவியாக. வெளிச்சம் இல்லாமல் என்ன ஸலாத்துல் வஸ்வஸினை கடப்பால் கடந்த முடியாது, ரொம்ப கஷ்டம். சில பேருக்கு அனைவருக்கு பிரகாசம் கிடைக்கும், சில பேருக்கு பேரித்த மனத்தில் உடைய அளவுக்கு பிரகாசம் கிடைக்கும், சில பேருக்கு அதை விட கம்மியான அளவு பிரகாசம் கிடைக்கும், சில பேருக்கு தட்டையிட அளவுக்கு கிடைக்கும். சில நேரங்களில் அது துதிக்கும், சில நேரங்களில் அது அடையிலை விட. இவன் அதை ஆத்தின்னு இருக்கிறார். அதற்கு இவன் அம்மாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எல்லா ஏகத்துவவாதிகளுக்கும், அல்லாஹ்வை ஒருவர் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்குமே கியாமத்துடைய நாளிலே பிரகாசம் நூர் அது கிடைக்கும். எப்போ முனாஃபிக்குகளுடைய அந்த ஒளி, அந்த நூல் அது அணைந்து போகுமோ, அப்போ அல்லாஹ்வை ஒருவர் என்று உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களும் பயப்பட ஆரம்பிச்சிருவார்கள். எங்கள் இதனுடைய ஒளியும்
அணிந்து போய்விட போகிறது அப்படின்னு பயப்பட ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க அல்லாஹ் தஆலா இடத்துல துவா சொல்லுவாங்க, ரப்பனா அத்மிம்லனா நூரனா, எங்கள் இறைவா எங்களுடைய ஒளியை எங்களுக்கு பரிபூரணப்படுத்து. அவங்களுக்கு அணைந்து போன மாதிரி கூட ஒளியும் அணைந்து போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்துல இந்த மாதிரி துவா செய்வார். நம்ம ஸஃபாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார். ஸோ அப்போ என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஹதீஸுபடி ஒரு மாத உண்மையான மோமின் இருக்கின்றானே அவரை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்து அல்லாஹ் தஆலா 4 வசனங்கள் இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுவான். அதே மாதிரி பியூரான தாசிர் இருக்கான் பாருங்க, அவனை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு அப்புறமேன 2 வசனங்கள் இது இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். முனாஃபிக்குகளில் இன்னும் 2 வகை இருக்கிறார்கள். அது ஒரு ரகம் எப்படி அப்படின்னு சொன்னால், அவன் பியூர் முனாஃபிக், அவனில் எந்த நிச்சயமே இருக்கார். பியூர் முனாஃபிக் அவன், அயவஞ்சது, ஒரிஜினல் அயவஞ்சது. அவனை பற்றி தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மஸலுஹு கமஸலி லதி ஸ்தௌகத நாரா என்ற அந்த வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறினான். நெருப்பு அடைந்து விடுவது அப்படின்னு ஒரு உதாரணம் அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, அது அவர்களுக்கு சொல்லப்பட்ட உதாரணம். இந்த ஆயத்து அவ் பஸைகிபினின ஸமா ஃபீஹி துலுமாதும் வராது வபஃபுன், இந்த வசனம் இருக்கிறது 2வது ரகமான முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள். அவங்க சந்தேகத்தில் இருப்பார். அவங்க இதுவா அதுவா, இது கரெக்டா அது கரெக்டா, அவங்களுக்கு ஒரு உறுதியே இருக்காது ஈமானில். அவர்களுடைய ஈமான் சமயத்தில் ஜொலிக்கும், சமயத்தில் ஒன்றுமே இல்லாமல் அணைஞ்சு போய் அல்லாஹ் தஆலா இருக்கிறானே. இன்றைக்கு தான் உதாரணமாக அல்லாஹ் தஆலா இந்த பொட்டுகின்ற மலை அவ் பஸையிபின் மினஸ் ஸமா, வானத்தில் இது பொட்டுகின்ற மலையை போல் தீகி விடுமாகும் வராகும் வபஸ்ட் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான்னு இந்த உதாரணம் இந்த 2வது வகையான முனாஃபிக்குகளுக்கு சொல்லப்பட்ட உதாரணம். முதலான அந்த முனாஃபிக்குகள் இவங்க கொஞ்சம் பரவாயில்ல, இவங்க கொஞ்சம் பரவாயில்லன்னா சொல்லணும். அவங்க ரொம்ப மோசம், இவங்க 2வது தரம் 2வது குவாலிட்டி அவ்வளோ. இதே மாதிரி தான் சூரத்து 100 எடுத்து பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தானே மூமினுக்கும் மூமியோட உள்ளத்திலே இருக்கக்கூடிய பிரகாசத்துக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதாரணம் சொல்லும்போது, நூறு ஸலாவாத்தி வந்ததும் مثل نوره كالمشكاة فيها مصباح المصباح فيها المصباح فيها زجاجة الزجاجة كأنها, அந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினுக்கும் மூமியுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளி பிரகாசம் நூர், அதற்கும் உதாரணத்தை சொல்லும்போது ஒளிரக்கூடிய விளக்கினுடைய உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுவார். அதுவும் அந்த விளக்கு இருக்கிறதே அது சிவனிக்குள்ளார இருக்குது, கண்ணாடி பாக்ஸுக்கு பின்ன அதுக்குள்ளார இருக்குது. கண்ணாடி பாக்ஸு நல்லா சுத்தமாக நல்லா அதை தொடச்சி நல்லா நீட்டாக எந்த ஸ்க்ராச்சஸும் இல்லாமல் எரித பெருட்டு எந்த டஸ்ட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விளக்கினுடைய ஒளிவை அந்த அந்த சிமினி இருக்குது அது அந்த கண்ணாடி அது அந்த பிரகாசத்தை பன்மடங்காக ஆக்கி அது நட்சத்திரத்தை போன அது ஜொலிக்க வைக்கின்றது. ஸோ இதே மாதிரி தான் ஈமான் உடையவர்கள் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒளி, இன்னொரு பரிசுத்தமான ஷரியத்தினுடைய உதவி, இந்த ஒளி, இந்த 2மே சேர்ந்து நூறு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா கூறி காட்டுவார். அதே மாதிரி குர்ஆனில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் பேசும்போது காஃபிர்களுக்கு உதாரணம் சொல்லுகிறார். யார் தன்னுடைய அறிவற்ற தரத்தினால் தாங்கள் ஏதோ ஒன்று தாங்கள் இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார்களே, அவர்களுடைய அறிவற்ற தனத்தினால் அவர்கள் ஒன்றுமே இல்லை. அதாவது அந்த மாதிரி காஃபிர்களுக்கு ஒரு உதாரணம் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் காஃபிர்கள் 2 வகையான காஃபிர் இருக்கிறான். ஒரு காஃபிர் இருக்கிறாரே அதே மனிதர் ஸ்ட்ராங்காக காஃபிர், அதே மனிதர்
கட்டல் காஃபின்னு சொல்லுவாங்க உள்ள அவன் அவனுடைய கொள்கையில் கொஞ்சம் கூட அதில் அவனுக்கு எந்த விதமான ஒரு தடுமாற்றமோ எந்த ஒரு இதுவும் அவனுக்கு இருக்காது. இன்னொரு காஃபர் இருக்கிறானே அவன் கொஞ்சம் தடுமாற்றம் அந்த மாதிரி காசு. இந்த தடுமாற்றமான காசினை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுதானே குர்ஆன் ஷரீஃபில் ஒரு உதாரணம் அல்லாஹ் தஆலா கூறுவாங்க. அந்த காஃபிருக்கும் அவன் செய்யக்கூடிய அமலுக்கும் அல்லாஹ் தஆலா உதாரணம் எப்படி சொல்லுவான் அப்படின்னா, காணல் நீர் மாதிரி அவங்களுடைய உதாரணம். காணல் நீர் பார்ப்பதற்கு தண்ணீர் இருப்பதை போல தெரியும். தாகத்திலே இருக்கக்கூடியவன் அங்கே பக்கத்தில் போய் பார்த்தா அந்த தண்ணியே இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். வெயில் நேரத்தில் ரோட்டில் போனீங்கன்னா வண்டியா தூரமாக தண்ணி இருக்கிற மாதிரி தெரியும். என்ன அந்த மாதிரி தண்ணி இருக்கிற மாதிரி அது மாதிரி தான் எவ்வளோ ஒரு நினைப்புல வாழ்க்கை இதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளோதான். ஏக்கேரி அவங்க செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கெல்லாம் பலாபலன்கள் உண்டா அப்படின்னு சொன்னால் நோ, எந்த பலாபலனும் கிடையாது. அவர்களுக்கு ஆசரத்தில் ஒன்றுமே கிடைக்கும் போகிறது படல். இன்னொரு காஃபிர் இருக்கிறாய், அவன் மடமை தரத்திலே தான் செய்கிறான். ஆனால் உறுதியாக அங்கிருந்து ஒட்டாயதான். ஆனால் அதிலையும் அவன் உறுதியாக இருப்பான். அவனுக்கு அல்லாஹ் தஆலா உதாரணம் அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ் தஆலா கடல் அலைகளின் உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுவார். ஒருவன் ஆள் கடலிலே இருக்கிறார். ஆள் கடலுடைய இன்னொன்று இருக்கிறது. அதற்கு மேலே தண்ணீர் இருக்கிறது. அதற்கு மேலே அலைவன் வருகிறது. அலைவனுக்கு மேலே அலைவன் வருகிறது. அதற்கு மேலே மேகங்கள் இருக்கிறது. இத்தனையும் தாண்டி ஆள் கடலிலே இருப்பவன் தன்னுடைய கையை பார்க்கணுன்னா கூட பார்க்க முடியாது. கடலில் கூட நீங்கள் உள்ளே பிடிச்சிங்கன்னா ஒரு அளவு வரைக்கும் ஒரு சில கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் இருக்கும். தண்ணிக்குள்ளார வெளிச்சம் நின்னாமல்லாம் இருக்காது. கிணத்துல ஆற்றுல குதிங்க தண்ணிக்குள்ளே குதிச்சாலும் உள்ளுக்குள்ளார ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியும், ஏதோ ஒரு பிரகாசம் தெரியும். ஆனால் இதுவே ஆவி கடலுக்குள் போய்விட்டால், ஆக கடல் ஆழத்திலே சென்று விட்டால், தன்னுடைய சொந்த கையில் பார்க்க வேண்டும் என்றாலும் அது பாசிபிளே கிடையாது. இதுதான் இந்த முட்டாள்தனமான காவிர்கள், உறுதியான காவிர்கள் இருக்கிறார்கள். இவங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே இந்த மாதிரி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகின்றான். இவங்களுக்கு எங்கே இந்த ஒளி கிடைக்கும்? அல்லாஹ்வினுடைய ஒளி இவர்களுக்கு கிடைக்குமா? நாளைக்கு மறுமையில் இந்த 2 வகையாக காஃபிருக்கும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வினுடைய ஒளி கிடைக்க போவது கிடையாது. காஃபிர்களிலே 2 வகை இருக்கிறான்னு. ஒருத்தன் உபரி பக்கமாக அடுத்தவனை அணைப்பவன், தானும் பெற்று அடுத்தவனையும் தெரிஞ்ச பார்க்குறான். இன்னும் ஒருத்தன் தஃபீர் செய்யக்கூடியவன், யாரையும் அழைக்கிறதில்லை. ஆனால் எவன் கூப்பிட்டாலும் அவன் பின்னால் போய் இருப்பான். அந்த மாதிரி ஆள். இப்படி காபிர்கள்லேயே 2 வகை இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனிலே அல்லாஹ் பேசுவான். அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு சில விளக்கங்கள் மாலை மறுநாள் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.